வாக்குச்சாவடியில் தாமரை பூக்களால் அலங்காரம், பாகூரில் பரபரப்பு. புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. நேற்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் நேரிலும் சமூக வலைதளம் மூலமாக யாரும் வாக்கு கேட்கக்கூடாது என தேர்தல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விதிமுறையை மீறி அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிக்கிறார்களா என தீவிரமாக கண்காணித்து வருகிறது. மற்றொருபுறம் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் துறையினர் செய்து வருகின்றனர். குறிப்பாக வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களை வரவேற்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாகூரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 1123 என்ற எண் கொண்ட பூத்தில் தாமரைப்பூ வடிவத்தில் நுழைவு வாயில் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இதனை கண்ட பாகூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விஜயபாலன், மணிவண்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சரவணன், முருகையன் மற்றும் பொதுமக்கள் அங்கு சென்று அதிகாரிகளிடம் தேர்தல் விதிமுறையை மீறி பாஜக சின்னமான தாமரை பூக்கள் வடிவத்தில் பிங்குக்கு தமிழ் என்ன அதை கதை ஆஃப் பண்ணு. தாமரை பூக்கள் வடிவத்தில் இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் பேப்பர் பூக்களால் நுழைவு வாயிலில் அலங்கரிக்கப்பட்டிருப்பது குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தேர்தல் பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தாமரைப்பூ வடிவிலான பேப்பர் பூக்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தினர். பின்னர் அந்த பூக்களை அங்கிருந்த மற்றொரு அறையில் வைத்து பூட்டி சீல் வைத்தனர். இதனால் பாகூரில் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்குச்சாவடியில் தாமரைப்பூ வடிவத்தில் பேப்பர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.